ஒரு பொண்ணு ஒரு பையனை ரொம்பவே காதல் பண்ணிட்டே இருந்தாங்களாம். சரி சொல்லிட்டு அந்த பையனை மறக்கவே முடியலையா. எப்படி இதுலேருந்து வெளில வர்றது அப்படி தெரியலையா. ஏன்னா ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்ததுதான். அதனால் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த பையனை மறக்கிறதுனா நம்ம அழுதா தான் முடியும். மனசில் இருக்கிற கஷ்டத்தை இறக்கி வைக்கணும்னா நம்ம நல்லா அழுதுடணுமா. அழுதுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த மனசில் இருக்கிற அந்த கஷ்டம் போயிடும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அழணும் அப்படின்னு நினச்சாலாம். ஆனால் ஒரு பொண்ணு அழுதா என்ன சொல்லி அழறது, ஏதாவது எப்படி சொல்லி அழறது. ஒரு பொண்ணு அழுகணும் அப்படின்னா ஏன் அழற அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்பாங்களே வீட்டில் இருக்கவங்க, சுற்றி இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழறதுக்கு ஒரு வழி அவளே தேடிக்கிட்டாலாம். என்ன பண்ணாலாம், இது மாதிரி எனக்கு தலை ரொம்ப வலிக்குது, கை கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி அந்த ரீசனை வச்சு மறைச்சி அப்படியே அழுதுகிட்டே இருந்தாலாம். ரொம்பவே முடியலையா அவளுக்கு. ஏன் அப்படின்னா காதல் வலியாக இருந்ததா, அந்த பையனை மறக்கவே முடியலையா. இன்னொரு கொடுமை என்னென்னா, அந்த பையனுக்கு நான் யாருன்னே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருந்தா. அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு தடவை என்ன பண்ணனா, சரி கூட நம்ம என்ன பண்ணலாம்னா, சரி நம்ம யாருன்னே தெரியாது, சும்மா அப்படி பக்கத்துலையாவது போய் இப்படி எட்டக நின்னாவது நான் அந்த பையனை ஒரு தடவை பார்த்துட்டு மறக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் அந்த பையனை பார்க்காமே வந்துடுவா. அப்படியே முடிச்சிட்டாங்க.